சூர்யாவோட கேரியர்லேயே பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறினதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அந்த படம் வந்து இன்றைக்கு ஒரு 300 கோடி வசூலை செய்யும். எல்லாரும் சூர்யா சாரோட கம்பேக் ரியலி இஸ் பிக் கம்பேக். ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை. அவர் அழுகும் போது எப்படி எல்லாரையும் சிரிக்க வச்ச மனுஷன் எல்லாரையும் வந்து ரொம்ப அவரே அழ வச்சுட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை இந்த படம் ஓடாமல் ஃபெயிலியர் படம் லிஸ்ட்டில் போய் சேர்ந்தா அந்த ப்ரொடியூசர் வந்து வாழ்க்கை முழுக்க எந்திரிச்சே வர முடியாது. பின்னாடி இருந்த வழி ஃபுல்லா அவர்கிட்ட எழுதாரு, இவர் வெளியே எழுதாரு, இவர் படம் வரலையேன்னு எழுதாரு, அவர் வந்து வாழ்க்கை போயிருமோன்னு எழுதாரு. டேரக்டர் பிரமாதமான படம் பண்ணிட்டாரு, பாராட்டுகள். உண்மையாமே ஆர்ஜே பாலாஜி கொடுத்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட். ஆர்ஜே பாலாஜி வந்து மூக்குத்தி அம்மன் பண்ணிடலாம், அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணாரு. பட் இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் பெரிய வெற்றி. எல்லாரும் கொண்டாடுறாங்க, தியேட்டரில் சாமி ஆடுறாங்க. நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய மண் வாசனை உள்ள ஒரு படமாக வந்து மாட்டிருக்கு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் என்னன்னா, இது எப்படி ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த மாதிரி தாட்லாம் வந்தது, இப்படி எல்லாம் உள்ள போந்து இது பண்ணாருன்றது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இது வந்து விஜய் வருடம். இது கண்டிப்பா சார், விஜய் வருடத்துல வந்து வெற்றி தான். தலைவர் வந்து ஆட்சி அமைச்சோன்னு மாபெரும் வெற்றி. இந்த கருப்பு படத்துலயுமே வந்து லியோட ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தளபதி ஃபேன்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கா? எப்பவுமே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் யாரு இருக்கோ அவங்கள காட்டுறது தான் எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தா நம்பர் 1 நேச்சுரலி விஜய் சார் அவர் தான் காட்டியாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. குமுதம் வியூஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து ப்ரொடியூசர் டி சிவா சார் தான் வந்து இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ சமீபத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக கருப்பு படம் வந்து ரிலீஸ் ஆகிடுது. அது ஒரு பெரிய விஷயமா பார்த்து மக்களே வந்து இப்போ அந்த படம் பல போராட்டத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி அவர் வெற்றியை வந்து பயங்கரமாக அவங்களோட வெற்றியாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த படத்தோட பிரச்சனைகள் இப்போ முழுமையாக வந்து தீர்ந்துருக்கா சார்? ஆமாம், அது அந்த படத்தோட பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனை. ஸோ நாட் ஒரு ப்ரொடியூசரோட பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையும் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் கடைசியாக வெளியே வந்த படங்கள் வந்து இன்றைக்கி வந்து 1 or 2 ப்ரொடியூசர்ஸ் தவிர மீது யாருமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் சினிமாவில் இருக்குது. அதான் சினிமா கிரைசிஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு வந்து அது என்ன பிரச்சனை புரியலை. ஆமாம், என்ன பிரச்சனைனா, இந்த படம் வந்து ஒரு 90 கோடி ரூபாய்க்கு விற்கும் ஓடிடின்னு நினச்சி எடுத்துட்டா அது 40 கோடிக்கு தான் விற்கும்னு சொன்னால் அந்த 50 கோடி எங்கேருந்து கொண்டு வர்றது? அதுக்கு செலவு பண்ணி எடுத்தாச்சு. எடுக்க போகிற படம் மாற்றிக்கலாம், எடுத்து முடித்த படத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து அந்த பிரச்சனை தயாரிப்பாளர் தலையில் வந்து இறங்குச்சு. அதை சமாளிக்கிறதுக்கான லேட்டில் தான் இந்த 1 day டிலே ஆச்சு. இது வந்து பெரிய சாபக்கேடான விஷயமாக தான் இருக்குது இப்போதைக்கு. இது சிறிய படம் வந்து பெரிய படம் வரைக்கும் எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப சிரமப்படுற காரணம் இந்த ஓடிடி அப்படிங்கிற ஒரு நம்பி வச்ச ஒரு பிளான். அந்த பிளானில் போய் நம்ம வச்சு மாட்டிக்கிட்டோம் போய் எல்லாருமே. இப்போ அவங்க வந்து மேலே உயரமாக தூக்கி போய் அங்கேருந்து கீழே தூக்கி போட்டாங்க. ரொம்ப உயர்ந்து விடுறதால இப்போ அடி பலமாக இருக்குது. அவங்கள போய் ஏன் நீ வாங்க மாட்டேன்னு நம்ம கேட்க முடியாது. அவன் வாங்க மாட்டானா வாங்க மாட்டேன் தான். ஆனால் இது கருப்பு மாதிரியான படங்கள் எப்படியோ சமாளித்து தேட்டரில் வந்து அந்த ஒரு நாள் டிலே அப்படின்ற சமாளித்து படங்கள் வந்து தேட்டரில் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் பல படங்கள் சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுது இல்லையா? காரணம் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்தது. அதில் சூர்யான்னு ஒரு நடிகர் இருந்தார். அவரை பல பேர் பேக் பண்ணாங்க. எல்லோரும் போராடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க படத்தை. இது எல்லா படத்துலையும் இப்படி அமையமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் வேல்யூ இல்லாத ஒரு ஹீரோ படத்தில் என்ன பண்ணுறீங்க? அந்த ஹீரோனால சப்போர்ட்டும் பண்ண முடியாது, அந்த மானிட்டரி விஷயங்களை மேனேஜ் பண்ண முடியாது, அந்த ப்ரொடியூசரும்னாலையும் அதுக்கு மேலே செலவு பண்ணுறது மேலே எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிக்கல்கள் தான் நிறையா இருக்குது. அதனால் தவிர்க்க முடியாத ஒன்று. அதையும் தாண்டி வந்து இன்றைக்கி கருப்பு வந்து அவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்து இன்றைக்கி வந்து வந்து சூர்யாவோட கேரியர்லேயே பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறினதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அந்த படம் வந்து இன்றைக்கு ஒரு 300 கோடி வசூலை செய்யும். அந்தளவுக்கு ஒரு மாபெரும் சாதனைக்குரிய படமாக அது வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் ஆஃப் திஸ் இயர். சூர்யா சாரோட கேரியர்லேயே பெரிய படம். சூர்யா மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்து ஹிட்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை. அது சூர்யா சாரோட கம்பேக் ரியலி இஸ் பிக் கம்பேக். ஓகே. ஆர்ஜே பாலாஜி சார் ஏதாவது ஷேர் பண்ணாரா சார்? ஏன்னா அவர் அழுகும் போது எப்படி எல்லாரையும் சிரிக்க வச்ச மனுஷன் எல்லாரையும் வந்து ரொம்ப இதுவாக வச்சிருந்த மனுஷன் அவரே அழ வச்சுட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் படம் போட்ட தயாரிப்பாளர் அழுகிறாரா பண்ண டைரக்டர் அழுகுறது? சரி, ப்ரொடியூசர் அழுதுட்டு வீடியோ போடலாம், அந்த ஒன்று தான் பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ரொடியூசர் அழுதுட்டு வீடியோ போட்டால் என்ன ஆகும்?
எதுவும் ஆர்ஜே பாலாஜிக்கும் தெரியும் இது எத்தனை கோடிகளில் எடுக்கப்பட்ட படம், எத்தனை கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்குது, இல்லை என்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கும் தெரியும். அவர் அதை சொல்ல போகிறதில்ல வீடியோவில். அவருக்கு ரிலீஸ் ஆகலன்னு மட்டும்தான் கவலை. தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் ரிலீஸும் கரெக்டாக ஆகணும், அது வர வேண்டிய பணமும் வரணும், இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். ஒருவேளை இந்த படம் ஓடாமல் ஃபெயிலியர் படம் லிஸ்ட்டில் போய் சேர்ந்தால் அந்த ப்ரொடியூசர் வந்து வாழ்க்கை முழுக்க எந்திரிச்சே வர முடியாது. கண்டிப்பாக அவ்வளோ பெரிய செட்பேக்கில் மாட்டிருக்கும். அந்த ரிஸ்க்கை எடுத்தது ப்ரொடியூசர், அந்த ரிஸ்க் எடுத்தது டைரக்டர் அல்ல. ஓகே, டைரக்டர் பிரமாதமான படம் பண்ணிட்டாரு, பாராட்டுகள். உண்மையாகவே ஆர்ஜே பாலாஜி கொடுத்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட். அதாவது ஆர்ஜே பாலாஜி வந்து மூக்குத்தி அம்மன் பண்ணிடலாம், அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணார். பட் இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் கமர்ஷியல் டைரக்டராக அவர் வந்து வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் இந்த படம் கொடுக்கும், பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பாராட்டுகள். ஆனால் நாட் தட் அதனால் வந்து அது ப்ரொடியூசருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ப்ரொடியூசர் தான் மொத்த வழியும், பின்னாடி இருந்த வழி ஃபுல்லாக அவர் அவர்கிட்ட எழுதார், இவர் வெளியே எழுதார். இவர் படம் வரலையேன்னு எழுதார், அவர் வந்து வாழ்க்கை போயிருமோன்னு எழுதார். ஓகே, ரெண்டுக்கு வித்தியாசம். இது வந்து இந்த பசிக்கு ஓடுறதுக்கும் உயிருக்கு ஓடுறதுக்கும் பிரச்சனை. கண்டிப்பாக. இப்போ புலியோட மான் வேகமாக ஓடுன்னு சொன்னோன்னா மான் வந்து உயிருக்கு ஓடுது, புலி பசிக்கு ஓடுது. கண்டிப்பாக. அந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் வந்து உயிருக்கு ஓடிட்டு இருக்காரு. ஓகே, ஆர்ஜே பாலாஜி பசிக்கு ஓடினார். அப்போ அந்த ப்ரொடியூசரோட பெயின் அந்த ஒரு பெயினுக்கு எல்லாமே படம் ரிலீஸ் ஆகி இப்போ பிளாக் பஸ்டர் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து அதை மக்கள் எல்லாருமே குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, கலெக்ஷனுமே அதனால இது இருக்குன்றப்ப பெரிய வெற்றி எல்லாரும் கொண்டாடுறாங்க, தியேட்டரில் சாமி ஆடுறாங்க. நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய மண் வாசனை உள்ள ஒரு படமாக வந்து மாட்டிருக்கு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் என்னன்னா, இது எப்படி ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த மாதிரி தாட்லாம் வந்தது, இப்படியெல்லாம் உள்ளே புந்து இது பண்ணாருன்றது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் ஒரு மாடர்ன் பாய், கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு காமெடிகளும் ஒரு அரசியல் சார்ந்த சட்டையர் விஷயங்களும் நிறையா செய்யக்கூடிய ஆள், வெரி கிரியேட்டிவ் பர்சன். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சது வந்து பாரம்பரியங்களோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மக்களுக்கு எது பிடிக்கும், சினிமான்றது மக்களுக்கு பிடிக்க தர்றது தான் சினிமா, அவ்வளோதான். இதுதான் கொடுக்கணும்லாம் ஒன்றும் இல்லையா. அதில் பெரிய வெற்றி. என்னுடைய தயாரிப்பாளர்கள் வந்து பிரகாஷ்க்கும் பிரபுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இதுவுமே சூர்யா சார் வந்து உண்மையில் பெரிய சப்போர்ட் பண்ணார். எங்களுடைய ஆல் அசோசியேஷன்ஸ் எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியே கூட நின்றுச்சு அந்த படம் ரிலீஸ்க்கு. கண்டிப்பாக சார், எல்லாத்துக்கும் நன்றி. பெரிய வெற்றி கொடுத்தாச்சு. ஏன்னா இது வந்து ஒரு வெற்றி வருடம். ஏன்னா இது வந்து விஜய் வருடம். இது கண்டிப்பாக சார், விஜய் வருடத்தில் வந்து வெற்றி தான். அதனால தான் வந்து தலைவர் வந்து ஆட்சி அமைச்சோன்னு எங்களுக்கு மாபெரும் வெற்றி. அவரோட டைட்டில் கார்டு வந்து வேற சில படங்களுக்கு நாங்கள் வந்து அவரோட படத்துக்கே நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப கருப்புல வந்து அவருக்கு தேங்க் கார்டு போட்டு அவரோட அந்த ஒரு ஃப்ரேம் வந்தாலே போதும் அப்படின்னு வந்து மக்கள் அதையுமே வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்போ வர படங்கள்ல வந்து விஜய் சார் படங்கள் வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்க படங்களா வரும் அப்படின்றது தான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமையா இருக்கா? விஜய் சார் படங்கள் தான் தினமே பேப்பர் டிவி திறந்த மொத்தமாக விஜய் சார் படங்கள் தான் வருது, வேற படங்களே கிடையாது. எல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி விஜய் சார் தான் இருக்கு. இந்த கருப்பு படத்துலையுமே வந்து லியோட ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தளபதி ஃபேன்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கா? அப்படி இல்லை. அதாவது இந்த படம் இந்த படம் 2 வருஷம் ஆச்சு. அப்போ இவர் வரப்போகிறா சினிமா பொருள் எடுக்கலை. எப்பவுமே ஒரு நீங்கள் எப்பவுமே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் யாரும் இருக்கோ அவங்கள காட்டுறதுக்கு தான் எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க. அது இப்போ சூர்யா நடிகர் அவரை விட ஒரு பெரிய நடிகர் தானே அதில் ரெஃபரன்ஸ் காட்ட முடியும். கண்டிப்பாக. அந்த வகையில் பார்த்தா நம்பர் 1 நேச்சுரலி விஜய் சார் அவர் தான் காட்டியாகும். இந்த படங்கள் தாண்டி சின்ன சின்ன படங்கள்லையுமே வந்து விஜய் சார் ரெஃபரன்ஸ் வச்சுட்டா போதும், அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ள வந்துருவாங்க அப்படின்ற ஒரு ஜோன் உருவாகிடுமோ எல்லா படங்கள்லையுமே? அதாவது படத்தில் விஷயம் இருக்கணும், அது மட்டுமே பத்தாது இல்லை. படம் நல்லா இருக்கணும், கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் ஓட போகுது. சரி, அதான் சொன்னேன். அது வந்து யாராக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் மட்டும்தான். ஏன்னா டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து டிக்கெட் வாங்குற அவன் தான் ஜட்ஜுங்க. அவனுடைய கருத்தை நீங்கள் யாருமே திரிக்க முடியாது. நீங்கள் சும்மா கேமரா வச்சுட்டு இப்படி சொல்ல வச்சு வேணால் எடுக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா அடுத்த ஷோக்கு ஆள் வந்தால் தான் உண்மை. கண்டிப்பாக. என்ன ரிவ்யூ போட்டாலும் அடுத்த ஷோக்கு ஆள் வந்தால் தான் உண்மை, வரலன்னா கிடையாது. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக
சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதிவிசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.